அண்ணா அண்ணா சொன்னா கேளுங்க இந்த சிச்சுவேஷன்ல. நினைவு திரும்பிடுச்சு. மைக்கேல் தெளிது. ஸ்ருதி இப்ப அவ உண்மையை சொல்லுவாளா? இவளோட ஆத்மா கூட இப்ப உண்மையை தான் பேசும். நான் தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கல. கரண் சார் இந்த பக்கம் வாங்க. மோனிஷா ஹலோ, உண்மையை சொல்லுவல? உண்மையை சொல்லுவல மோனிஷா? பாத்தீங்களா இவ இப்ப தலையாட்டினால அப்படின்னா இவ உண்மையை சொல்ல போறான்னு அர்த்தம். ஹலோ மோனிஷா இங்க பாரு, இங்க பாரு. நான் பேசுறது உனக்கு காதல விழுதா? நீ ரித்விக்க காதலிக்கிறியான்னு சொல்லு. அது சரி, நீ இங்க வா. மோனிஷா, நீ இந்த கரணை காதலிக்கிறியா? கரண் காதலிக்கிறியா? என்னக்கா பிரீதா, இத விட்டுட்டு இன்னும் இம்பார்ட்டன்டான கேள்விஸ் இருக்குல்ல, அத கேளு. இதை விட இம்பார்ட்டன்டான கேள்வி வேற எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. மோனிஷா, நீ கரண் காதலிக்கிறியா? ஆஃப் கோர்ஸ். ஐ மீன் யாரா இருந்தாலும் கரணை காதலிப்பாங்க. நோ. அப்படின்னா இவ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸ்ருதி, நீ ரெக்கார்டிங் ஆன் பண்ண. இவள இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம். மோனிஷா, நீ கரணை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. வாங்க. பழியா? நீ பழி வாங்க நினைக்கிறியா? அதான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒரு நிமிஷம் இப்படி வா. மோனிஷா, மோனிஷா, கரண் உன்னை மொலஸ் பண்ணானா? மோனிஷா, மோனிஷா, கரண் உன்னை மொலஸ் பண்ணானா? ஐயோ, சொல்லு மோனிஷா, சொல்லு. பண்ணானா இல்லையா அத சொல்லு. கத்தாம கேளுங்க. நமக்கு ஏற்கனவே உண்மை தெரியும். இருந்தாலும் அவ என்ன சொல்றான்னு கேட்கணும். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன புரியும்? சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. மோனிஷா, கரண் உன்னை மொலஸ் பண்ணானா? கரண் என்ன? மோனிஷா, என்ன பண்ற? கதவை தர. ப்ளீஸ் ஓபன் த டோர் மோனிஷா. ஐ நோ நீ உள்ளதான் இருக்க. ப்ளீஸ் ஓபன். இந்த பிளட்டி லூத்ராஸ் உன்னை ரொம்ப ட்ரபிள் பண்றாங்க. நீ கதவை தர. மோனிஷா, எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க தான் வேணும்னே லைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, உன் மாம் உன் கூடவே தான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. மோனிஷா, சொன்னா கேளு. கதவை தர. உனக்கு ஒண்ணும் ஆகல? ஐ ஓகே? மோனிஷா, நீ மட்டும் இப்ப இந்த கதவை திறக்கலனா நான் இந்த கதவை உடைக்க சொல்ல போறேன். ராக்கி, விக்கி, கதவை உடைங்க. மோனிஷா, ஐயோ, இப்போ என்ன பண்றது? அவங்கள உள்ள வர விடாம தடுக்கணும். அவங்க உள்ள வரது நல்லது இல்ல. அப்புறம் நம்மளோட இந்த மொத்த மிஷனும் ஃபெயில் ஆயிடும். இந்த மோனிஷா வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும். ஏற்கனவே எல்லா பிளானும் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி இதுதான். இந்த மோனிஷா அவ வாயிலே உண்மையை சொல்லி ஆகணும். மாஸ்டர் மைண்டோட பேரையும் அவ சொல்லிடுவா. நீ ப்ளீஸ் ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. ஐயோ அக்கா, அதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க கதவை உடைச்சிட்டு வெளியே நிக்கிறாங்க. என்ன பண்றது? மாம், ப்ளீஸ் என்ன தனியா விடுங்க. இந்த கதவை உடைக்காதீங்க. இது எக்ஸ்பென்சிவ் ஆனது. எக்ஸ்பென்சிவ் வந்து அவங்களுக்கு என்ன? வாட் எக்ஸ்பென்சிவா? ஐ கிவ் a damn to this expensive door. எனக்கு இந்த டோரை பத்தினா ஒரு கவலையும் இல்ல. மோனிஷா, நீ முதல்ல கதவை தர. நான் எவ்வளவு பயந்து போயிருக்கேன் தெரியுமா? நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல கதவை தர. மோனிஷா, நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை இங்க இருந்து நிச்சயமா கீழே கூட்டிட்டு போயே ஆவேன். எனக்கு புரியல. கல்யாணம்
கரண் சாருக்கு பிரீதா அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன ஆ, என்னது? இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. என்ன ஏன் வேண்டாம் அண்ணா? அவ சொன்னது நல்ல ஐடியா தான். கரண் என்ன பேசிட்டு இருக்க? நீ அமைதியா இரு. என்ன முட்டாள்தனம்? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? எதுக்காக இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? பிரீதா பிரீதா ட்ரஸ்ட் அஸ். நீ கல்யாணம் பண்ண மாதிரி மண்டபத்துல போய் உட்காரு. இல்ல 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 என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? அம்மாக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னுடுவாங்க. அம்மாவை நம்ம அப்புறம் பாத்துக்கலாமே. நீங்க சும்மா மண்டபத்துல போய் உட்கார தானே போறீங்க. அதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? இங்க பாருங்க, நீங்க மண்டபத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நடிக்கணும், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நாங்க மோனிஷா வாயால உண்மையை வர வைக்க ட்ரை பண்றோம். அத நாங்க வீடியோ எடுத்துடுறோம். நாங்க அதுக்கப்புறம் கீழே வந்த உடனே நீங்க எங்களை பார்த்த உடனே நீங்க எழுந்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க அங்க உட்கார போறது இல்ல, கல்யாணம் பண்ண போறது இல்ல. என்ன என்ன ஸ்ருதி இது? இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இதுல ஒன்னும் ரிஸ்க் இல்ல. ஸ்ருதி பிளான் பண்ணிருக்கானா, அது கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். நம்பலாம். மோனிஷா, மோனிஷா ப்ளீஸ் ஓபன் த டோர். மோனிஷா, நீ மட்டும் இப்ப கதவை திறக்கலன்னு வைய, நான் கீழே போய் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்து இந்த கதவை உடைக்க வைப்பேன். கதவை திற மோனிஷா. இப்ப என்ன பண்றது? அக்கா, சமீர் அவனோட ரோல ப்ளே பண்ணிட்டான். இப்போ உங்களோட டைம். ஸ்ருதி, நீ ஒரு வேலை பண்ணு. நீ போய் மண்டபத்துல உட்காரு. பிரீதா வேண்டாம். பிரீதா இங்க இருந்து நல்லபடியா உண்மையா கக்க வைப்பா. ஓகே, நீ போ. எனக்கு எங்க அக்காவை பத்தி நல்லாவே தெரியும். ஏடாகுடமான வேலையை ஏடாகுடமாவே செஞ்சு வைப்பாங்க. நான் என்னால பண்ண முடியும்னா நானே போய் உட்காந்துருவேன். ஃபார் யுவர் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், என்னோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஹரிச்சந்திரனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தெரியுமா? போய் பேசாம அடக்க ஒடுக்கமா அப்படி இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ப்ளீஸ் இவங்களை போக விடுங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம தேவையில்லாம பேச வேண்டாம். ஏன்னா மண்டபத்துல உட்காரும் போது முகத்தை மூடிட்டு தானே இருப்பாங்க. ஐயோ, அப்படி இருந்தாலும் கல்யாண ட்ரெஸ் எங்க இருந்து வரும்? ஏன் அதை மறக்கற? அங்க நம்ம கிருத்திகா, இங்க பாரு கிருத்திகா, இதே மாதிரி ட்ரெஸ் எங்களுக்கு உடனே வேணும். இப்பவே ரெடி பண்ணு. ஐ கேன் ட்ரை. ஐம் ஷூர் அது கபோர்ட்ல இருக்கும். ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த இடத்துல மோனிஷாவோட அம்மா இருக்காங்க. நீ பாத்ரூம் வழியா வெளிய போ. இங்க வா. பாத்ரூம் வழியா போல வா. ஓகே, நீ கதவை திறக்க மாட்ட. நானே கீழே போய் இன்ஸ்பெக்டரை உடனே கூட்டிட்டு வரேன். ஐயோ, போலீஸ்லாம் இங்க வரக்கூடாது. பெரிய பிரச்சனை ஆயிடும். மாம், எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க ப்ளீஸ். ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. எதுக்குமா 10 நிமிஷம் கேக்குற? அது நான் என்னோட ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான். ஓகே ஃபைன், நீ சீக்கிரமா வா. நான் தான் உன்னை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஓகே, தேங்க் யூ, லவ் யூ. ஐயோ, என்ன ஸ்ருதி, இவ்ளோ சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஆனா எதுவுமே மேட்ச் ஆகலையே. ஆஃப் கோர்ஸ், எப்படிமா Dress மேட்ச் ஆகும்? எல்லாரும் சேமா வாங்குவாங்க, டிஃபரெண்டா தானே வாங்கி போட்டுப்பாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? எல்லார்கிட்டயும் 2 Dress ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சி வந்தா? ஹலோ, இந்த மாதிரி எமர்ஜென்சிலாம் எல்லாரோட லைஃப்லயும் வராது. நம்ம லைஃப்ல தான் இந்த மாதிரிலாம் வருது. நம்மள கடத்துவாங்க, ஆன்ட்டிக்கு கல்யாணம் ஆகும். இந்த Dress மேட்ச் ஆகுமான்னு பாரு. எப்படி மேட்ச் ஆகும்? ஒரு ஆங்கிள் கூட மேட்ச் ஆகல. இது வேலைக்கு ஆகாது. அப்ப நீயே போய் தேடு. என்ன நீ? சொல்லு. சேம் டு சேம் லெஹங்கா கிடைக்க போறது இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லட்டுமா? சொல்லு. பிரமாதையா, வயாடி, ரொம்ப நல்ல ஐடியா, பண்ணிடலாம். தேங்க்ஸ். ஆனா அக்கா அதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இப்பதானே மண்டபத்துல உட்கார ஒத்துக்கிட்டாங்க. எங்க ஒத்துக்கிட்டாங்க? எங்க சரின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளதான் நாம இங்க கிளம்பி வந்துட்டோமே. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ மண்டபத்துல போய் உட்காரணும், அவள மாதிரி நடின்னு சொன்ன உடனே அக்கா என்ன பார்த்து இல்ல 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 வேற ஆப்ஷனே இல்ல, நீங்க இத பண்ணி தான் காக்கணும். என்ன ஆப்ஷன் இல்ல? 2 minutes டைம் கொடு, நான் நல்லா யோசிச்சு சொல்றேன். ஏதாவது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பாத்தீங்களா, என் பெரிய அக்காவோட சீனை பாருங்க. ஒரு வேலை பண்ணலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடியே நடக்கட்டும். நம்ம பிளான் படி நம்ம வேலை பார்க்கலாம். வாங்க. என்ன 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 பண்றீங்க? இப்போ இவள எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? இவங்க என்ன பண்றாங்க அந்த பொண்ணு? நீ என்ன பண்ற? ஆனா ஸ்ருதி அவளை பாத்ரூம்ல அடைச்சு வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே, வேற என்ன பண்ண சொல்றீங்க? வெளிய அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுறவா? ஐயோ, சமீர் தான் மோனிஷா வாய்ஸ்ல அவங்க அம்மா கிட்ட பேசிட்டானே. 10 நிமிஷத்துல வெளியில வரேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இந்த கிருத்திகாவும் ஏன் அவ கூட சேர்ந்து உள்ள போறா? பிரீதா, நீ என்னன்னு போய் பாரு ப்ளீஸ். இருங்க.
ஓகே நாங்க இவ கல்யாண ட்ரெஸ்ஸை கழட்டி பாத்ரூம்ல வச்சுட்டோம். நீங்க போங்க. வா அட அண்ணா ரிலாக்ஸ். எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆல் இஸ் வெல். ஃபைனலி இன்னைக்கு நான் தப்பிச்சிருவேங்கிற நம்பிக்கை இப்பதான் வந்தது. ஆமா தப்பிச்சிருவேன். ஆனா நான் சொல்றதை கேளு. எனக்கு எந்த மொமெண்டாவது தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா, ஏன்னா எனக்கு உண்மை தெரிய லேட் ஆயிடுச்சுனாலோ இல்ல கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சுனாலோ டக்குன்னு நீ மண்டபத்தை எழுந்துரு. ஆனா பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்காத. அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு. குட். ஒருவேளை உண்மை தெரிய வரலன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நான் ஏன் சொல்றேன்னா மோனிஷா விட பிரீத்தா பெட்டர்ல. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பண்ணிக்க கூடாதுன்னா பண்ணிக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா என்ன அர்த்தம்? பண்ணாதனா பண்ணாது, அவ்வளவுதான். அவங்க இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு மிரட்டி ஒத்துக்க வச்சிருக்கேன். என்ன பிராண்டி வச்சுட்டாங்க. என்னோட முடியெல்லாம் பாருங்க அக்கா. அவ எங்க? டாக்டர் பிரீத்தா எங்கன்னு கேட்டேன். ஓ நீதானா? ஏன்னா அந்த 4வது ஃபெயிலான மக்கு இருக்காளே கொஞ்சம் வித்தியாசமா தெரியுமா? நீ பார்க்க அழகா இருக்கியே, அதான் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அட டவுட்ட விட்டு தள்ளுங்க. இவங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க. அது வந்து இவங்கள நடத்தி கூட்டிட்டு போங்க. நடத்தி மோனிஷாவோட மொத்த குடும்பமும் கதவுக்கு பின்னாடி நின்னு வேண்டிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். 10 நிமிஷம். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். எதுவா இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்துல பண்ணிடு, இல்லனா நான் எழுந்திருச்சு வந்துட்டே இருப்பேன். ஸ்ருதி, இந்த கல்யாணங்கிறதுல ஒன்றும் விளையாட்டு கிடையாது. நான் இதை ஏன் பண்றேன்னு உனக்கே தெரியும். ஏன்னா இது ஒருத்தனோட வாழ்க்கை பிரச்சனை. அப்புறம் வாழ்க்கையை விட பெருசு வேற எதுவுமே கிடையாது. ஆனா உனக்கே தெரியும்ல எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சோ ப்ளீஸ் 10 மினிட்ஸ் மட்டும் தான் உன்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. பிரீத்தா ஒருவேளை உண்மையை 10 நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியாம கல்யாணம் நடந்துருச்சுன்னா? அது எப்படி கல்யாணம் நடக்கும்? நான் தான் 10 மினிட்ஸ்ல அங்க இருந்து எழுந்திருச்சு ஒருவேளை வந்து 10 நிமிஷத்துல கல்யாணம் நடந்துருச்சுன்னா? ஏண்டா நீ ஏண்டா முறைக்கிற? அட நான் சொல்றத புரிஞ்சுக்கோடா. உன் கல்யாணம் மோனிஷாவோட நடந்தா என்ன, பிரீத்தாவோட நடந்தா என்ன? ஆனா நான் உன் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, புரியுதா இல்லையா? சோ நீ ஒரு வேலை பண்ண. நான் பிரீத்தாவோட கீழே போறேன். நீ இந்த கோட்டை கழட்டி என்கிட்ட கூட. அதுக்கப்புறம் ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு தெரியும் உனக்கு என் மேல ரொம்ப அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு, அதனால என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தான் கல்யாணம்னு தண்டோரை போட்டிருக்காங்க. ஓகே, இவ தன்னோட முகத்தை மறைச்சிக்க முடியும், ஆனா உன் முகம் கிளியரா தெரியும். எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால நான் மட்டும்தான் போயாகணும். ஓகே வா. நீ நிஜமாவே போறியாடா? பிரீத்தாவை கூட்டிக்கிட்டு போறியா? அஃப்கோர்ஸ். என்ன பாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வா. நீ முன்னாடி போ, நான் இதை இறக்கணும். மிஸ்டர் காட், நான் உங்ககிட்ட எப்பெல்லாம் என்னெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் தந்தீங்க. இன்னைக்கு ஒரு முறை லாஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சரி, கல்யாண சம்பிரதாயங்களை ஆரம்பிக்கலாம். ஆமா இதே ஆரம்பிங்க. ஏன் சொல்றேன்னா மாடிக்கு போயிட்டேனா கீழே வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி,
ஓம் கனகமணி குன்றே போற்றி, ஓம் கற்பின் அரசியே போற்றி போற்றி. என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமீர் மோனிஷா குரல்ல பேசினான்ல, என்னோட இருக்கேன்னு சொன்னான்ல. ஐ மீன் ஷீ இஸ் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் சம் டைம் வித் மீ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல? இந்த இந்த கரண் ஏன் சிரிக்கிறான்? பைத்தியம் ஆயிட்டானா என்ன? இந்த பொண்ணு மோனிஷா எப்படிப்பட்டவனே எனக்கு புரியல. இவகிட்ட நம்ம ரித்விகோட ஆத்மா பிளான பண்ணுன்ற விஷயம் இவளுக்கு தெரியும். தெரிஞ்சோ கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டா. இந்த மோனிஷா கிட்ட ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தோணுதா. இந்த பொண்ணு உண்மையாவே பெரிய ப்ராப்ளம் தான். சரியாதான் சொல்றீங்கக்கா. மோனிஷா, மோனிஷா, ஏதாவது சொல்லு. மோனிஷா, மோனிஷா. மாஸ்டர். அட ஏதாவது நீ என்ன இவ்வளவு மாதிரியே காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ எந்திரி. மோனிஷா, நான் யாருங்கிறத சொல்லு. நான் யாரு? என்ன பாரு, நான் யாரு? ஏய், லுக் அட் மீ, நான் யாருன்னு சொல்லு. ரிஷப். குட், வெரி குட். இப்ப இன்னொன்னு சொல்லு, அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? மோனிஷா, கம் ஆன், டெல் மீ. அந்த மாஸ்டர் மைண்ட். ஆமா, மாஸ்டர் மைண்ட் யாரு? ரொம்ப ஸ்மார்ட். உங்க கையை நீட்டுங்க. இங்க பாருமா, உங்க கையை மாப்பிள்ளை கை மேல வைங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்க எந்திரிங்க. வா. முடியாத. இப்படியே எல்லா சடங்கும் முடிஞ்சிரும் போல இருக்கே. ஒன்றும் ஆகாது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கெட் அப். மோனிஷா, கம்.